வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். கருவல கஸ்வேவ வாகன விபத்தில் 3 பலி. தெங்கு உற்பத்தி 125% வீழ்ச்சி. தேங்காயின் சில்லறை விலை 50 ரூபாவாக உயர்வு. பொதுநலவாய அரசு தலைவர்களின் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி மக்களின் ஆசைக்கு மத்தியில் கதிர்காமத்தை அடைந்தது. சந்தையில் தேங்காயின் விலை அதிகரித்துள்ளது. அது தொடர்பில் ஆராயும் பிஸ்வஸ் தொகுப்பு அடுத்து. கொழும்பில் இன்று தேங்காயின் விலை 35 ரூபாவிற்கும் 50 ரூபாவிற்கும் இடைப்பட்ட தொகையில் காணப்பட்டது. கொழும்பை அண்மித்த நகரங்களிலும் இந்த நிலைமையை காண முடிகிறது. கடந்த சில வாரங்களாக தேங்காயின் விலை அதிகரித்து செல்வது தொடர்பில் மக்கள் அதிருப்தி வெளியிடுகின்றார்கள். தேங்காயின் விலை அதிகரித்துள்ளது. 65 அல்லது 50 ரூபாவாக காணப்படுகிறது. மொத்த விலையை நோக்கும் போது குறைந்த விலையில் தேங்காய் விற்பனை செய்ய முடியாது என சில்லறை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மொத்தமாக 100 தேங்காய்களை 4000 ரூபாய்க்கு கொள்வனவு செய்ய வேண்டி ஏற்படுகிறது. அதாவது ஒரு தேங்காயின் விலை 40 ரூபாய். பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக தெங்கு உற்பத்தி குறைந்துள்ளதாக தெங்கு செய்கையாளர்கள் கூறுகின்றார்கள். மைதா போன்ற கிருமி தாக்கம் இதில் அதிக அளவு தாக்கம் செலுத்துகிறது. ஒரு ஏக்கருக்கு 500 தேங்காய்களையாவது உற்பத்தி செய்ய வேண்டும். எனினும் தற்போது 300 அல்லது 350 தேங்காய்களை கூட உற்பத்தி செய்ய முடிவதில்லை. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் முறை தெங்கு உற்பத்தி 25% குறைவடைந்துள்ளது. வறட்சி காரணமாக சிலாபம் பகுதியில் சுமார் 2 லட்சம் தென்னை மரங்கள் அழிவடைந்துள்ளன. எனினும் ஜனவரியிலிருந்து இதுவரை சீரான வானிலை கிடைத்துள்ளது. கடந்த வருடம் நவம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் நவம்பர் மாதம் அதிக உற்பத்தி எதிர்பார்க்கிறோம். அத்துடன் 2010 ஆண்டிலிருந்து 2016 ஆண்டு வரை திட்டங்களை வகுத்து உற்பத்திகளை மேற்கொள்கின்றோம். தமது உற்பத்திகளை விற்பனை செய்ய முடியாது எனவும் அதற்காக தேங்காய் சந்தைப்படுத்தல் சபை ஒன்றை உருவாக்குமாறும் இன்னும் 5 வருடங்களில் மக்கள் கூறுவர். உயர்நீதிமன்ற நீதியரசர் ஷிராணி திலகவர்தன பதில் பிரதம நீதியரசராக ஜனாதிபதி முன்னிலையில் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். ஜனாதிபதி அலுவலகத்தில் ஷிராணி திலகவர்தன இவ்வாறு பதவி பிரமாணம் செய்து கொண்டார். நீர்ப்பாசன மற்றும் விவசாய சிந்தனைகள் எனப்படும் நில்தியவர கெத்தியாயட்ட என்ற நூலின் பிரதி இன்று ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. நீர்ப்பாசன மற்றும் விவசாய அமைச்சராக தற்போதைய சபாநாயகர் சமால் ராஜபக்ச பதவி வகித்த காலகட்டத்தில் அவர் ஆற்றிய சேவைகளை பாராட்டும் வகையிலேயே இந்த நூலினை நிமால் வீரதுங்க எழுதியுள்ளார். இதன்போது தேசிய நீர்ப்பாசன துறையை பாதுகாக்கும் குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். வீதி விபத்துகளால் ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்வதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் வீதி விபத்துகளினால் 2000க்கும் அதிகமான மரணங்கள் பதிவாகியுள்ளன. சிலாபம் மாதம்பை பெலவத்தை 2ஆம் மாவட்டத்தில் உள்ள இந்த வீட்டில் நேற்றிருந்த மகிழ்ச்சிமிகு சூழல் இன்று முற்றாக மாறியது. இன்று இடம்பெற்ற வாகன விபத்து இதற்கு காரணமாகியது. 10 மாத குழந்தையொன்றும் அதன் பாட்டனும் பாட்டியும் இந்த விபத்தில் உயிரிழந்தனர். அனுராதபுரத்தில் நடைபெற்ற சமய நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக இவர்கள் குடும்பத்துடன் புறப்பட்டனர். எனினும் அனுராதபுரம் புத்தளம் வீதியில் கருவலகஸ்வ 12ஆம் மைல்கல் பகுதியில் இவர்களின் பயணம் நிறைவடைந்தது. இவர்கள் பயணித்துள்ள வேன் இன்று அதிகாலை 5:45 அளவில் வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சீமெந்து ஏற்றிய லொரி ஒன்றில் மோதியுள்ளது. புத்தளத்திலிருந்து சீமெந்து ஏற்றுக்கொண்டு நாம் மதவாச்சி பயணிக்கின்றோம். அதனிடையில் நித்திரை கலக்கம் காரணமாக சிறிது நேரம் லொரியை நிறுத்திவிட்டு தூங்கினோம். அதன் பின்னர் திடீரென சத்தம் ஒன்று கேட்டது. கதவை திறந்து பார்த்தால் பின்புறமாக வாகனம் ஒன்று மோதியிருந்தது. விபத்தில் உயிரிழந்துள்ள குழந்தையின் தாய், வேன் சாரதி உள்ளிட்ட 5 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கவலைக்கிடமாக உள்ள குழந்தையின் தாய் இன்று மதியம் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். புத்தளம் அனுராதபுரம் கருவலகச பிரதேசத்தில் இடம்பெற்ற முதலாவது விபத்து இதுவல்ல.
இந்த வருடம் கருவலகச பகுதியில் அதிக அளவில் விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. ஏனென்றால் இந்த வீதி சீராக காப்பற்றிடப்பட்டுள்ளமையினாலும் நேரான வீதி என்பதனாலும் அது வேகமாக பயணிப்பர். அதே போன்று இந்த வீதியின் இரு மருங்கிலும் நீண்ட கொள்கலன்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமையும் காண முடிகின்றது. சில வேளை இரவுவேளை லொரிகள் பார்க்கிங் லைட்டின்றி நிறுத்தி வைப்பர். කන්ටනර් වගේ ලොකු වාහන පාර දෙපස නවත්තලා තියෙනවා. ඒ වාහනවල ඇතම් වෙලාවට රාත්‍රී කාලේ මා දකිනවා පාකින් ලයිට් දාලා තියෙන්නේ නැහැ. இதேவேளை காலை மாத்தறை பிரதான வீதியில் கப்பரத்தோட்ட பகுதியில் தனியார் பஸ் ஒன்று முச்சக்கர வண்டி ஒன்றில் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 4 காயமடைந்துள்ளனர். கதிர்காமத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பஸ் எதிராக வந்த முச்சக்கர வண்டியில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்தது. நேற்றும் இன்றும் இடம்பெற்ற இவ்வாறான விபத்துக்கள் காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். கொழும்பு நகரில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ள காட்சிகள் இணையதளங்களில் வெளியிடப்பட்டுள்ளன. போலீசாரின் தகவல்களின்படி 2011ஆம் ஆண்டு இடம்பெற்ற விபத்துக்களின் எண்ணிக்கை 40,000ஐயும் தாண்டியுள்ளது. இதன்போது 2677 பேர் உயிரிழந்துள்ளனர். 2012ஆம் ஆண்டு 42,145 விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளதுடன் இதன்போது 2,444 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த வருடம் இதுவரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற விபத்துக்களின் போது சுமார் 2,000 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் பயங்கரவாதம் நிலவிய காலத்தில் நாளொன்றுக்கு 7 அல்லது 8 பேர் உயிரிழந்தனர். எனினும் இன்று ஆக குறைந்தது 5 உயிரிழக்கின்றனர். சில வேளை அது 7 அல்லது 8 அதிகரித்துள்ளது. இதுவும் ஒரு பயங்கரவாதத்தை போன்றது. சாதாரணமாக வருடாந்தம் வீதி விபத்துக்கள் காரணமாக 15,000 பேர் காயமடைகின்றனர். அவர்களில் 5,000 பேர் கடும் காயங்களுக்கு உள்ளாகின்றனர். அவர்கள் சக்கர நாட்காலிகளில் பயணிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. இந்த வருடம் 40,000 விபத்துக்கள் போலீஸ் திணைக்களத்தில் பதிவாகியுள்ள போதிலும் இதனை விட அதிக விபத்துக்கள் இடம்பெற்றிருக்க முடியும் என்று நம்புகின்றோம். அதிவேகத்தில் பயணித்தல் மற்றும் மதுபானம் அறிந்துவிட்டு பயணித்தல் என்பன அதிக விபத்துக்களுக்கு காரணமாகின்றன. குறிப்பாக கவனீனமாக வீதியை கடத்தல் மற்றும் கடும் நிறமுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு இரவு வேளையில் வீதியில் பயணித்தல் என்பனவும் காரணமாகின்றன. அதே போன்று தலைக்கவசம் அணியாமல் பயணிக்கின்றமையினாலும் விபத்துக்களின் போது மரணங்கள் சம்பவிக்கின்றன. இந்த வீதி விபத்துக்களை நிறுத்துவதற்காக செயற்படுவது எம் அனைவரதும் பொறுப்பாகும். சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போலீசாரினாலோ அல்லது மோட்டார் வாகன ஆணையாளர் அல்லது வீதி அபிவிருத்தி அதிகார சபையினாலோ மாத்திரம் இதனை செய்ய முடியாது. பொதுநலவாய அரசலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு எம்டிவி எம்பிசி ஊடக வலையமைப்பு ஏற்பாடு செய்துள்ள வாகன தொடரணியின் 25ஆம் நாள் இன்றாகும். வாகன தொடரணி இன்று வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் நகரை அடைந்தது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி இன்று புத்தன நகரிலிருந்து பயணத்தை ஆரம்பித்தது. தெங்கு அபிவிருத்தி மற்றும் தோட்ட அபிவிருத்தி அமைச்சர் ஜகத் புஷ்பகுமார் மற்றும் பார்லிமெண்ட் விவகார அமைச்சர் சுமேந்தாஜி ஜாயசன் ஆகியோரின் தலைமையில் இன்றைய ஆரம்ப நிகழ்வுகள் இடம்பெற்றன. உலக நாடுகளின் தேசிய கொடிகளை ஏந்திய வாகனத்தில் சென்ட் லூசியஸ் ராஜ்யத்தின் தேசிய கொடி ஏற்றப்பட்டதுடன் அந்த நாடு தொடர்பில் மும்மொழிகளிலும் விளக்கம் அளிக்கப்பட்டது. கிழக்கு கரீபியன் தீவில் உள்ள சுயாதீன ராஜ்யமான சென்ட் லூசியாவின் தேசிய கொடியை அமைச்சர் ஜகத் புஷ்பகுமார் ஏற்றி வைத்தார். දින 32ක් ස්ථාන 32කදී 32 நாட்களில் 32 இடங்களில் 52 நாடுகளின் கொடிகளை ஏற்றுகின்றார்கள். எம்டிவி எம்பிசி ஊடக வலையமைப்பு மற்றும் தேசிய இளைஞர் சபைகள் மன்றம் என்பன இணைந்து முன்னெடுக்கும் இந்த வாகன தொடரணியை நாம் வரவேற்கின்றோம். பருத்தி துறையிலிருந்து புத்தல நகரிற்கு வந்தமை தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். පේදුරුතුටුවේ ඉඳලා අද බුත්තල නගරයට පැමිණි තමුන්නාන්සේලා සියලු දෙනාම ඊටාම ගෞරවයෙන් පිළිගන්නට මේ අවස්ථාවක් කරගන්නවා. பின்னர் இன்று 25ஆம் நாள் பயணம் ஆரம்பமானது. புத்தல நகரிலிருந்து கதிர்காமம் வரையிலான இன்றைய பயணத்தின் போதும் வீதியின் இரு மரங்கிலும் இருந்த மக்களின் அமுக வரவேற்பு கிடைத்தது.
இன்று மதியம் வாகன தொடரணி கதிர்காமம் நகரை அடைந்ததுடன் அம்பலாந்தோட்டை ஊடாக நாளை ஹம்மாந்தோட்டையை அடைய உள்ளது. நாம் இன்று தெரிவு செய்த பத்திரிகை கேலி சித்திரம் அடுத்து. பொதுநலவாய நாடுகளின் 13வது அரசு தலைவர்கள் மாநாடு சைப்ரஸில் நடைபெற்றது. 1993 ஆண்டு அக்டோபர் 21ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை அந்த நாட்டின் லிவசோல் நகரில் இந்த மாநாடு நடைபெற்றது. சைப்ரஸின் அப்போதைய ஜனாதிபதி ஜார்ஜ் வெசிலியோ இந்த மாநாட்டின் தலைமைத்துவ பொறுப்பை ஏற்று செயற்பட்டார்.